வணக்கம் நண்பா. உயர நினைக்கும் போது உதவிட யாரும் இல்லையே என்று வருத்தப்படாதே. உன்னிடம் தன்னம்பிக்கை இருக்கிறது. உனது பலமே தனித்து நிற்பதுதான். வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் அல்ல, வழிகளை கடந்து வருபவர்களே அனுபவசாலிகள். நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது, அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது. இரண்டும் இணைந்தால்தான் சிறப்பு. நிராகரிப்பு எவ்வளவு வலி என்பது அடுத்தவர் நம்மை நிராகரிக்கும் போதே நமக்கு தெரிய வரும். கட்டளையிட நினைப்பவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நீ எதையும் சாதிக்க வல்லவன் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். நீ உறுதியுடன் இருந்தால் எத்தகைய துன்பமும் உன்னை தாக்காது. உன் மதிப்பு என்ன என்று முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. வெற்றி பெறுபவர்கள் எப்பொழுதும் மிகச்சிறந்த காரியங்களை செய்வதில்லை. அவர்கள் சாதாரண வேலையை கூட மிகச்சிறந்த முறையில் செய்கின்றனர். குறி தவறினாலும் உன் முயற்சி தவறக்கூடாது. உன் தோல்விக்கு நீ மட்டுமே காரணம். முயற்சியை பலப்படுத்து, வெற்றியடையலாம். அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் நமக்கு ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். நல்லவராய் இருப்பது நல்லதுதான், ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராக இருப்பதுதான் ஆபத்தானது. வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் முன் நீ மட்டும்தான் வேண்டும் என்ற அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். வெற்றி பெற்ற மனிதர்களை பின்பற்றுவதாக எண்ணி அவர்களாகவே மாறிவிடாதீர்கள். உங்களுக்கென தனித்துவம் இருக்கிறது, அதை கண்டுபிடித்து கடைபிடிக்க வேண்டும். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை முயற்சி செய்து அடையவும் முடியும். வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சியே வெற்றிக்கான சாவி. நீங்கள் செய்வதை நேசித்தால் வெற்றி பெறுவீர்கள். அந்த வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். விழுந்தால் தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவன்தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைக்கிறான். உங்களை காப்பாற்றிக் கொள்ள மற்றவர்களை ஒருபோதும் இன்னலில் தள்ளாதீர்கள், அது உங்களுக்கே அடிவை தரும். நீங்களும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். உங்களிடத்திலிருந்து சிந்திக்க தெரியாத மனிதர்கள் உங்களை குறை கூறும் தகுதியற்றவர்கள். எனவே அவர்கள் கூறுவதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் நீங்கள் நினைத்த இலக்கை உங்களால் நிச்சயம் அடைய முடியும். உங்களிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கிச் சென்று உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள். நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். செய்ய முடியும் என்று முழுமையாக நம்புங்கள். ஒன்றை செய்ய முடியும் என்று உன் மனது முழுமையாக நம்பும் போது அதை செய்து முடிக்கும் வழிகளை காண்கிறது, அதை செய்து முடிக்கிறது. இறந்த காலத்தை பற்றி சிந்திப்பதில் எந்த பயனும் இல்லை, ஏனெனில் அப்பொழுது நீங்கள் முற்றிலும் வேறுபட்ட ஒருவராக இருந்திருப்பீர்கள். நிகழ்காலம் ஒன்றே இப்பொழுது உங்கள் நிலை, அதை முழுமையாக வாழப் பழகுங்கள். இருக்கும் இடத்திலிருந்து தொடங்குங்கள். எல்லாம் இருந்தால்தான் தொடங்குவேன் என்று நினைக்காதீர்கள். இருப்பதை பயன்படுத்தி சிறப்பாக வாழ முயற்சி செய்யுங்கள். நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். விதி ஒரு கதவை மூடும் போது கவலைப்படாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். ஒரு கதவு மூடினாலும் நிச்சயம் இன்னொரு கதவு திறக்கும். சக மனிதனை புண்படுத்திவிட்டு இறைவனிடம் வேண்டும் எந்த ஒரு பிரார்த்தனையும் பலிக்காது. சக மனிதனிடம் அன்பாக பழகுங்கள். நீ பட்ட துன்பத்தை விட அதில் பெற்ற அனுபவமே சிறந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பதுதான். உன்னிடம் அது இல்லை இது இல்லை என்று கவலைப்படாதே. மனிதனாக பிறந்ததே உனக்கு கிடைத்த மாபெரும் வரம். உனக்கு வேண்டியதை நீயே உருவாக்கி கொள்ள முடியும். காற்று கண்களுக்கு தெரிவதில்லை, ஆனால் அது இல்லாமல் உன்னால் உயிர் வாழ முடியாது. அதேபோல் உன் அருமை நீ இல்லாத போதே மற்றவர்கள் உணர்கிறார்கள். இங்கு இருப்பதை முழுமையாக அனுபவிப்பதற்கே நேரம் குறைவாக இருக்கும் போது இல்லாததை எண்ணி நேரத்தை வீணடிக்கும் மனிதர்கள்தான் உண்மையில் முட்டாள்கள். இங்கு எல்லாவற்றையும் உன்னால் சரி செய்து விட முடியாது. உன்னால் சரி செய்ய முடிந்ததை சரி செய்துவிட்டு சரி செய்ய முடியாததை பற்றி கவலைப்படாமல் அதை காலத்தின் பொறுப்பில் விட்டுவிடுங்கள். காலம் அனைத்தையும் மாற்றும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.